கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன 2 பேரும் ஜோடியா? எங்க சித்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. வெரி குட். எப்படி? மனசுல இருந்த காதல சொன்னோம், சம்மதிக்கல. வயித்துல இருக்கிற விஷயத்த சொன்னோம், வேற வழி இல்ல, சம்மதிச்சிட்டாங்க. உள்ள போங்க, நான் வரேன். ஓகே தேங்க்யூ. ஹாய். கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னம்மா தனியா வந்து உட்காந்துட்டு? எல்லாத்தையும் நீ தானே கவனிக்கணும். என்னால முடியல, உடம்பு சரியில்லை. சரிம்மா. கட்டமா? Cigarette smoking is injurious to her. என்னங்க விஷயம் புரியாம உமா நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் வைஃப்னு பாட சொல்றாங்க. சந்தேகமே வரக்கூடாது, பேசாம பாடிடு. பாவம், உனக்கும் வேற யாரும் சான்ஸ் தர போறாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஜனகண மன அதிநாயக ஜெயகன்னு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. உமா ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கா. எந்த மாசத்துல என்ன நடக்குமோ எனக்கே தெரியல. என் உடம்புதான் இப்படி இருக்கே தவிர நாளைக்கே அவளுக்கு எடுப்பு இல்லைன்னா எனக்கு வேர்த்து கொட்டிடும். நான் தான் ரிட்டையர் ஆயிட்டானே, நான் தொடச்சு விடுறேன். ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல கழவன் துள்ளி விளையாடுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கே பேரம் பிறந்துட்டா உங்க விளையாட்டை யார் சட்டை பண்ண போறா? அது இருக்கட்டும், என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? ரமாவும் அவ குழந்தைகளும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கினா என்ன? உமாவுக்கும் பேச்சு துணையா இருக்கும், எனக்கும் தைரியமா இருக்கும். ஏண்டே, அவ புருஷனுக்கு சம்மதிக்கணுமே. நான் சொன்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கார்ல போயிட்டு போகுது. ஏண்டே, அந்த வீட்டுல ஒரு கிழவர் இருக்காரா? இந்த கிழவனுக்கு கம்பெனி. சரி, கேளு பாரு. நில்லடி. கணவன் அனாவசியமா சந்தேகிக்கிற எந்த பொண்ணு உருட்டுதா சரித்திரமே கிடையாது. புருஷங்காரன் தப்பே செஞ்சாலும் என் புருஷன் தப்பே செய்ய மாட்டார்னு அவனையே தெய்வமா நினைக்கிற பொம்பளையை தாண்டி எந்த புருஷனும் விரும்புவான்? பொட்டி எடுத்துக்கிட்டு போற பொம்பளைய கைய பிடிச்சு தடுக்க உன் புருஷன் பேடி இல்லடி, 6 குழந்தைகளுக்கு அப்பன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், உன் புருஷனும் தப்பு செய்யல, உங்க அக்காவும் தப்பு செய்யல. நீதிபதி வீட்டுல நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த உங்க அக்கா கர்ப்பம்னு ஒரு பொய்யை தாண்டி சொன்னோம். நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, வெக்கமான ரோஷம் இருந்தா இப்ப வெளியே போடி முண்டோம்.